Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் இந்த vlogல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பரான அல்வா மாதிரி தான், கிட்டத்தட்ட இது அல்வா மாதிரி தான், பட் மஸ்கட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெசிபி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெசர்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஸோ முடிஞ்ச வர வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க இன்க்ரீடியன்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்காக 1.25 கப் அளவு நான் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவு கோர்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் தேவைப்படும். அது கூடவே கொஞ்சம் கட் பண்ணின கஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கீ நெய் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக ஸ்கின் பீல் பண்ணி ஆல்மண்ட்ஸ் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூடவே கலை இஷ்டமான கலை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வாங்க ப்ராசஸ்க்கு போவோம். ஸோ ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணி 1/2 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் தண்ணி தான் சரியான ரேஷியோ. ஸோ 1.5 கப் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணினதும் கீழே கொஞ்சம் கல் மாதிரி கட்டியாக சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க ஒரு தடவை அப்படின்னா அது நல்லாவே 0 லம்ப்ஸ் இல்லாமல், அதாவது கீழே நல்லா கட்டியே இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் ஆகி பால் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான்ஸ்டாப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. ஸோ அடுத்ததாக நாங்கள் டெசர்ட்டை ரெடி பண்ணி போட போகிற பேனை ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் இந்த கேக் பேன் தான் எடுத்திருக்கேன், அதாவது 18 இன்ச்சு. உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக கீயை அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லைஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட்ஸை நாங்கள் இந்த மாதிரி அழகாக தூவி விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டரை ஆல்மண்டில் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்கின் பீல் ஆகி வந்துடும். ஸோ ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக தூவி விட்டுடுங்க. ஸோ அடுத்ததாக நாங்கள் கலர் தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பவுடர் கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் லிக்விடாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் பவுடராக இருந்தால் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களோட பேனை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 1.25 கப் சுகரை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1.25 கப் சுகருக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறீங்க, அதுதான் ரேஷியோ. ஸோ 1.25 கப் சுகருக்கு சரியாக 1.25 கப் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபுல்லாகவே சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ சுகர் நல்லா ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகி வந்தாலே போதும், கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ சுகர் எல்லாமே கரைஞ்சி பபிள்ஸாக வரும்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்திங்கன்னா சுகர் வந்து கல்லாகாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் பேட்டர் அதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அதை சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களோட கைக்கு தான் ஃபுல்லாகவே வேலை. நீங்கள் நான்ஸ்டாப்பாக இதை நிப்பாட்டாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு கிளாஸி லுக் ஒன்று வந்துடும் ஸ்டார்டிங்லேயே. ஸோ இந்த டைமில் நீங்கள் நான்ஸ்டாப்பாக விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி இதை அடி பிடிச்சிடும். ஸோ ஃப்ளேமை நல்லாவே குறைச்சே வச்சு கிண்டு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் கை விடாமல் நான்ஸ்டாப்பாக கிண்டிட்டு இருப்பேன். நீங்கள் சுகர் போட்டதுலேருந்து சரியாக 20 மினிட்ஸ் தான் இந்த ப்ராசஸ்க்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே அந்த தண்ணி பதம் போயிட்டு ஒரு அழகான மஸ்கட் மாதிரி அல்வா மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம், ஒரு கிளாஸி லுக் ஒன்று ஆல்ரெடி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் நான்ஸ்டாப்பாக கிண்டி விட்டுட்டே இருங்க. ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மஸ்கட் அல்வா ப்ராசஸ் தான், பட் அதுக்கும் விட இது ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற உங்களோட அந்த 3 டேபிள் ஸ்பூன் கீயை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணாலும் கீயை போட்டுக்கலாம், பட் நீங்கள் ஒரே டைமில் போடுறதும் சேம் மெத்தட் தான்.
நீங்கள் எல்லா கீயுமே அட் அ டைமில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நீங்கள் கீயை போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்து பக்குவமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ஃபியூ டைம்ஸ் எடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வரும் இது சரியாக கம்பைன் ஆகி நெய்யும் அந்த மாவும் மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வரை எடுக்கும். பட் நீங்கள் ஸ்டில் மெதுவாக அதை அழகாக கிண்டி விட்டுட்டே இருங்க. கீட ஸ்மெல்லு ஆல்ரெடி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் செய்யும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்மெல்லு அந்த மாதிரி வரும். ஸோ பார்க்கவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ மஸ்கட் கிண்டி முந்தி மாதிரி ஒரு நாளைக்கு முதவே மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அந்த மாதிரி தான் நார்மலாக மஸ்கட் எல்லாம் கிண்டி எடுப்பாங்க. பட் இந்த டெசர்ட் குயிக்காக செஞ்சு எடுத்துடலாம். வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா 10 to 20 மினிட்ஸ்லேயே இன்ஸ்டண்ட்டாக இது செஞ்சு எடுத்துடலாம். இப்போ கலரை ஆட் பண்ணிக்கோங்க. கலர்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் தான், பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, க்ரீன், எல்லோ, மெஜெண்டா அந்த மாதிரி நல்ல அழகான ஆரேஞ்ச் கலரில் அப்படி நிறைய கலர்ஸில் வந்து உங்களுக்கு கடையில் பார்த்தாலே தெரியும் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் சூஸ் பண்ணி இதை செஞ்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த ப்ராசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கஜுவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த டெசர்ட் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் ஈஸி, அதே மாதிரி வாயில் வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஸ்டாப்பாக நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேனில் இருந்து அது மொத்தமாக சேர்ந்து எல்லாம் கலந்து வர ட்ரை பண்ணும். அதாவது பேனில் நீங்கள் ஒரு பகுதியை மட்டும் ஓரமாக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பேனை விட்டு மொத்தமாக கலந்து வரும். ஸோ அந்த ஒரு சரியான பதம் தான் இதோட பதம். ஸோ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அதோட பதம் சரியான பதம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது பேனை விட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து ஒன்றாகிடும். ஸோ அப்போ நீங்கள் அதுதான் சரியான பதம், நீங்கள் அப்போ தான் எடுக்கணும் அதை பேனில் இருந்து. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் சரியான பதம். ஸோ நீங்கள் சரியாக இந்த பதத்தில் அழகாக 20 மினிட்ஸில் அதை எடுத்துடுங்க. ஸோ இதை இப்போ நாங்கள் அழகாக ட்ரேயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி. ஸோ இதை நீங்கள் மினிமம் ஒரு 1 hour சரி இதை ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. ஒரு 1 hourக்கு அப்புறம் இது இப்படி தான் இருக்கும். ஸோ 1 hourக்கு அப்புறம் நீங்கள் இதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ட்ரேயில் வச்சு. ஸோ வாங்க இதை கட் பண்ணி பார்த்துடலாம். இது அழகாக ஒரு 1 hourக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு கட் பண்ணுற பதத்தில். ஸோ இதை அழகாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அதே மாதிரி அல்டிமேட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு உங்களுக்கு பிடிச்ச குவான்டிட்டிக்கு இதை நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்னோட எல்லாத்தையும் கட் பண்ணி அழகாக எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு மஸ்கட் சாப்பிடணுங்கிற ஆசை வந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் கணக்கில் நாளுக்கு முதவே மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சு கஷ்டப்பட்டு கிண்டி அப்படி சாப்பிடணும்னு இல்லை. இது 15 to 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஸோ கையால் செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆசைப்பட்டதை சாப்பிட்ட நிறைவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் எல்லோரும் எங்கெங்கே இருந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு எனக்கும் தெரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் இந்த vlogல நான் உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.